ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பஸ் ஸ்குவாட் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ராமானுஜம் பஸ் எடுத்துட்டு ஒரு ட்ரிப் தான் போக போகிறோம். எங்கன்னா சேலம் டு திருச்சி. எஸ், ஸோ நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாமே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இவங்கள ஏற்றிட்டு அங்கே போகிறது மட்டும் தான் நம்மளுக்கு வேலை. ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எப்படி போக போகிறோம், கண்டக்டர்ஸு, இன்டீரியர்ஸு, ஃபியூவலு, பெட்ரோலு அதெல்லாத்தையும் நான் செக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம இப்போ ஒரு சிறப்பான ஒரு ட்ரிப்பு தான் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ ஓகே, ஆல்ரெடி எல்லாம் அங்கே திட்டிகிட்டு இருக்காங்க ஏன் பஸ்ஸு லேட்டுன்னு. நம்ம மறக்காமல் பஸ் எடுத்துகிட்டு சீக்கிரமாக போயிடலாம். எஸ், பஸ்ஸை ஃபஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக்கர் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். எஸ், போகலாம். எஸ், எல்லாம் வாங்கப்பா, சேலம் டு திருச்சி, வாங்க 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 மறக்காமல் டிக்கெட் எடுத்துகிட்டு படுங்க. ஏன்னா டிக்கெட் எடுக்காமல் பார்த்துட்டு நாங்கள் போகிற வழியில் அவங்கள ஹெல்ப் பண்ணோம். அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ள எங்கள் கண்டக்டர் படுற பாடு பெரும் பாடாயிடும். அப்படியே டிக்கெட் எடுத்துக்கோங்க, டிக்கெட் எடுங்க. எஸ், பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பி எஸ். ஸோ சேலம் டு திருச்சி, நம்ம சேலத்தில் இருக்கோம். சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியிருக்கோம். இப்போ சேலம்லேருந்து திருச்சிக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணுற பஸ்ஸோட பேர் பார்த்திங்கன்னா ராமானுஜம் பஸ். இந்த பஸ்ஸோட மோடு, லிவரி இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை போய் பார்த்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பஸ்ஸு. பெட்ரோல் பங்க் இப்போ தான் போச்சு. நம்ம எனக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது. இந்த டொயோட்டா கார் மாதிரியே இருக்குது, ஆனால் டொயோட்டோ கார் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் டொயோட்டோவா அப்படின்ற ஒரு டவுட்டு. ஆனால் ரொம்ப பொறுமையாக போகிறாரு. டொயோட்டோ இனோவா மாதிரியே இருக்குது. என்ன கார் அப்படின்றத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. எஸ், நம்ம இந்த ரோட்டில் தான் ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் ஓட்டுவோம். இந்த ஹைவேஸ்லாம் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி சும்மா ஜெட்டாக பறக்கும், அப்படி பறக்கும். எஸ், ஐயோ டிராஃபிக்கில் நிற்கக்கூடாதுன்னு பார்த்தா இப்போவே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சிங்க. என்னடா இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. லெஃப்ட்டு, லெஃப்ட் எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் போனோம். எஸ், மோடு பற்றி பார்த்தீங்கன்னா மோடு எல்லாமே பக்காவாக சூப்பராக நீட்டாக இருக்குது. எந்த ஒரு கொலாப்ஸ் இல்லை, எந்தெந்த ஒர்க் ஆகாமல் போகிறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது மோடு. ஸோ மோடோட டிஸ்கிரிப்ஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. மோடோட டிஸ்கிரிப்ஷனும் அதோட நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன். எஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னடா இது, எப்படா நீங்கள் எங்கே வந்தீங்க? அந்த ரூட்டில் இல்லை இந்த அப்பா, நம்ம ரூட் இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குது, கொஞ்சம் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மழை அடித்து அப்படியே ஊற்றுது, அப்படி அடித்து ஊற்றுது மழை. ஸோ எப்படியாவது நல்லபடியாக போய் சேர்ந்துடணும் நம்ம. எஸ், எப்படியோ மழை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுடுச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா அது ஸ்க்ராச்சஸ்லாம் வருது. ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், இருங்க ஒரு நிமிஷம். ஏதோ ஸ்க்ராச்சஸ்லாம் வருது. எஸ், ஆல் ஃபைன் நவ், பேக் டு த ரோடு. ஸோ மழை அடித்து ஊற்றிட்டு இருந்தது. ஒரு ஆட் வந்தது, மழையெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இது என்ன மாயம் மந்திரமோ தெரில. ஆட் போட்ட உடனே நம்ம வேறு ரூட்டுக்கே வந்துடுறோம். இந்த டோரிமோன்லலாம் ஒரு டோர் இருக்கும் பாருங்கள், எனிவேர் டோரா எவ்ரிவேர் டோரா, அதே மாதிரி
அந்த ஆட் உள்ள போனேன். இப்போ நான் இந்த இடத்த எங்கே இருக்குதுன்னே தெரில. இங்கே வந்துட்டேன். ஸோ எஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓ மை காட், ஜஸ்ட்டு மிஸ்ஸு மக்களே. இல்லைனா ஜஸ்ட்டில் அடிச்சிருப்பேன். அவ்வளோதான், 100% இருக்குது ஹெல்த்து. குறைச்சிட போகிறேன். எப்படியாவது பேசஞ்சர்ஸை கூப்பிட்டு போய் ஒழுங்கா சேர்த்துடணும். ஏன்னா புது பஸ்ஸு, புது பயணிகள், புது டிரைவரு, எல்லாமே புதுசாக இருக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வேணும். அது இருந்தால் தான் நம்மளால் கொஞ்சம் பிரிஸ்காக ஓட்ட முடியும். இந்த கார்காரரு அப்பப்போ சடன் பிரேக் போடுறாருங்க. இந்த மாதிரி ஒரு ஹெவி வெஹிக்கல் வண்டி லைக் பஸ்ஸு, லாரிலாம் வரதுன்றப்போ நம்ம டக்குன்னு போகக்கூடாது. அப்படி போனோன்னா இதுதான் கதி. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எல்லாமே நம்ம ஜஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். இனி என்ன நாளுன்னு வேறு தெரில. எல்லாம் வர்ற மாதிரி வருது, ஆனால் போயிடுது. கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் இருந்துக்கணும். ஆப்போசிட்டில் வேறு போகிறேன். எவனா வராதீங்கடா. நான் அப்படியே கொஞ்சம் க்ராஸ் பண்ணி போயிடலாம். இந்த வண்டிக்காரர் வேறு போகிறாரு. இவருக்கு திரும்பினா தான் நம்மளாலையும் திரும்ப முடியும். எஸ், பட் இந்த கேம்லேயே இதை ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது. இது எப்படி இந்த ரியல்லலாம் ட்ரைவ் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸை. டிரைவர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரிங்க. பிகாஸ் கேமில் ட்ரைவ் பண்ணுறது, டேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே ரியல்லலாம் வேறு ட்ரைவ் பண்ணுறது, அதுவும் இந்த ஹில்ஸ்லலாம் ஓட்டுறாங்க பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப். என்ன சொல்கிறதுங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சொல்லப்போனால். பிகாஸ் அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அத்தனை பேரை கூப்பிட்டு போகிறோம், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதுக்கெலாம் வேறு ஒரு ரகம் அது. அதுவும் இந்த டிரைவிங் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் ஒரு மேஜர் ரோலு. பிகாஸ் இந்த வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப அவ்வளோ கஷ்டம். அதை எல்லாத்தையும் ஆக்சுவலி தாண்டி நிறைய ரிஸ்க் இருக்குது ஆக்சுவலி. இதில் டேர்னிங் பண்ணணும், பிரேக்கிங்கு, பத்திரமா ஓட்டு போகணும். அதுதான் அதில் பிரச்சனையே. அதுவும் சில பேர் டிக்கெட்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இதில். பட் எப்படி தான் இருந்தாலும் ட்ரைவ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு இறங்கி ஓட்டுறாங்கல்ல. அதுவும் இந்த கேரளா டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு டிரைவர்ஸ்லாம் சூப்பர்பு. அதே மாதிரி தான் கேரளா. ஐயோயோ, கேரளா டிரைவர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரி. அப்படி இதுக்கெல்லாம் எங்கேருந்தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அப்படி ஒரு டிரைவிங், டேர்ன்ஸ்லாம் சும்மா சூப்பராக இருக்கும். இந்த வண்டியோட உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இருக்கும் அங்கே ஓட்டுறது. அப்படி இருக்கும் ஓட்டுறது. செம்மையாக ஓட்டுவாங்க. நல்லா வளைச்சி ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இந்த ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே ஆசமாக இருக்கும். அவங்க எப்படி தான் பயமே இல்லாமல், பிகாஸ் நார்மல் டிரைவர்ஸாக இருந்தாலும் டிரைவராக இருந்தாவே நல்லா கூப்பிட்டு போய் விட்டுறணும், அதுதான் பிரச்சனையே. இவங்க வேறு இப்படி ஓட்டுறாங்க. இப்படி ஓட்டுறவங்க அவங்க மனசில் ஒரு ஃபியர்னஸ்ஸே இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குது, எப்படி இவங்க இப்படி ஓட்டுறாங்க. அதுவும் அந்த வண்டிலாம் ஸ்கிட்லாம் ஆகுங்க. அதெல்லாம் இப்பா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு தெரில. திருச்சிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 to 10 minutes ஆகிருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளும் போயிட்டு தான் இருக்கிறோம். இவ்வளோ மழை பெய்யுது, என்ன போகுதுன்னு தெரில நாளைக்கு.
எஸ். ஜஸ்ட் மிஸ் கைஸ். ஜஸ்ட் மிஸ். எஸ். ஸோ இதில் எந்த எஃப்பிஎஸில் வச்சா ஹேங் ஆகுதுன்னே தெரில. எப்படி வச்சாலும் ஹேங் ஆகுது. இத்தனைக்கு ஒரு 5G ஃபோனு. 5G ஃபோனுக்கு இந்த கதையா. இப்போ 4G ஃபோன்லாம் என்ன ஆகுது? நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த கேமில். பட் இது ஒன்று மட்டும்தான் எனக்கு மைனஸாக தெரியுது. ஜஸ்ட்டு யோ 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 போயிட்டானா? போயிட்டாங்க கைஸ். இவனுங்க பண்ணலாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம மேலே போட்டுருவானுங்க. நான் இப்போ நார்மலாக போகிறேன்னா அப்படியே ரைட் சைடில் வந்து அப்படியே எகிருவானுங்க. அப்படியே எகிரி அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு டேமேஜ். அதை நான் கேரேஜில் போய் சர்வீஸ் பண்ணணும். இந்த வண்டி பின்னாடி போகிறது ரொம்ப டேஞ்சர் ஆகுது. அப்பப்போ லைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு எடுக்கிறாரு எங்கள் அங்கிள். அங்கிள் யார் ஓட்டுறீங்க? யார் ஓட்டுறீங்கன்னு சொல்லுங்கள். ஆப்போசிட்டில் வரான். ஏறிட வேண்டியதான். ஏறிடுவோமா? இல்லை வாய்ப்பு இல்லையா? இல்லை போயிடலாம் கைஸ். போயிடலாம். ஓ மை காட். சொன்னல நான் திருப்பினது எங்கே, இது வந்தது எங்கே? ஃப்ரெண்டில் என்ன ஆச்சு வண்டி? ஐயோ பெருமாளே. ராமானுஜன் பேரை வச்சு வந்த வண்டி பேருக்கு தான் வந்தேன். பாருங்க வண்டி. ஐயோ இந்த எக்ஸ்பிரஸ் வண்டிங்க இது. இந்த சைட் திரும்பினா அப்படியே வந்து மோதுறானுங்க. ஐயோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குது கேமில் ஓட்டுறதே இந்த மாதிரினா. அப்போ ரியல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் தாங்க. எஸ். நம்ம இன்னும் திருச்சி போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. நிஜமாக எனக்கு தெரியாது. சேலம் டு திருச்சி ஒரு 2 hours தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. பட் எப்படியாவது திருச்சி போய் ரீச் ஆகிடணும் மக்களே. டே 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 சரியான ஹேங்குங்க. செம்மையாக ஹேங் ஆகுது பேசிங்க. ஓ எப்படி சொல்ல. எஸ். திருப்பி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 hour கூட ஆகலை. அதுக்குள்ளே 3 வாட்டி ஒரு பிளேஸில் மழை பெஞ்சுனுக்குது. நம்மளுக்கு தான் இங்கே ரெய்னி சீசன், அப்போ அங்கே மழை சீசன் போல் என்னன்னு தெரில. எஸ். நம்ம எஸ் செக் பண்ணிட்டு வந்ததில் நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் ஒன்று வரும். தட் மீன்ஸ் ஒரு ஆடு. அந்த ஆடுக்கு அடுத்தது நம்மளோட பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ இந்த ட்ரைவில் நான் முக்கியமாக ரொம்ப ஆங்க்ரியாக இருந்தது எந்த பாட்டுனா, அந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்மளை இடிச்சது தான். நான் பாட்னு என் ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். அவன் அப்படியே வந்து நான் சொன்னதை அப்படியே அவர் எக்ஸாம்பிளாக காட்டிட்டார் அந்த ஆம்புலன்ஸ்காரர். நான் வாயால் சொன்னேன். சொல்லி ஒரு 5 minutes கழித்து அவரே ரியலாக காட்டிட்டார். ஆப்போசிட்டில் எந்த வண்டி வராமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சொன்னால் தான் வருவீங்க. ஷபா. ஆப்போசிட்டில் எந்த வண்டி வரக்கூடாதுன்னு சொன்னேன், வந்துட்டானுங்க. ஸோ எஸ் 96லேருந்து 92 4 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆம்புலன்ஸ் இடிச்சது. அதில் ஒரு 4 பாயிண்ட் போச்சு. மீதி ஒரு 4 பாயிண்ட் எதில் போச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இந்த சைடு நோரிங்க போயிருக்குதோ. டேய் போடா. ஓஹோ இது கைஸ் சிக்னலு ரியலிஸ்டிக்காக இருக்குது. சிக்னல் நிற்கிற மாதிரியே. அவ்வளோதான் ஏற்றுட்டாங்க. போக வேண்டியதான். ஸோ பாரதி திருப்புறத்துக்குள்ளே போதும் ஆகிடும்டா.
எஸ், திருப்புறது இருக்கே பெரிய டாஸ்க். இதில் எனக்கு ஒரு ஷாக்கு. ஒரு வண்டியோட கெப்பாசிட்டி 200 லிட்டராக இருக்கும். எனக்கு ஒரு டவுட்டு, நிஜமாகவே இருக்கா இல்லை எனக்கு தான் தெரிலையா? கொஞ்சம் கிளாரிஃபை மட்டும் பண்ணிட்டு போங்கப்பா. பிகாஸ் ஒரு வண்டிக்கு ஒரு 20 லிட்டர் அப்படின்னா ஓகே, இது 200 லிட்டர் குடிக்குது. ஆனால் டக்கு 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 டக்குன்னு காலியாயிடுச்சு பெட்ரோல். எனக்கு அதான் ஒன்றும் புரியல, எப்படி இது இவ்வளோ டக்கு டக்குன்னு காலி ஆகுது? ஆச்சரியமாக இருக்குது. 1 லிட்ரு போட்டோன்னா ஒரு வாரம் வச்சு ஓட்டுவோம்ல, இதில் போனால் 2 நிமிஷத்தில் காலி ஆகிடுது. எப்படி? கொஞ்சம் புரியவே மாட்டேங்குது. இதில் இருக்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மழை பெய்கிற மாதிரி இருக்குது. சொன்ன மாதிரியே மழை பெஞ்சிச்சு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 16 மினிட்ஸ். இப்போ 16 மினிட்ஸ்லேயே 4 வாட்டி மழை பெஞ்சிச்சு. அதை மட்டும் எடுத்தால் 12 நிமிஷம் மழையிலே தான் நம்ம வண்டி ஓட்டியிருக்கோம். மீதி இந்த 4 நிமிஷம்தான் நார்மல் ரோடு அதில் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஏறலான்னு பார்த்தா ஆப்போசிட்டில் வரானே. அவனும் ஏறுறான். யாரும் ஆப்போசிட்டில் வந்தாங்கன்னா அவனுக்கு தான் பிரச்சனை. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல வேலை. எஸ், பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஜாலியாக தூங்கிட்டு வராங்க. அதுவும் இந்த மழை டைமில், அதுவும் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் செம்மையாக இருக்கும் கைஸ். 2 சைடு மரம், அப்படியே ஹில்ஸ் மாதிரி அந்த சைடு மேலே ஏறுது. அதுவும் இந்த மலையில், அதுவும் நம்ம வண்டியில் நம்ம கூட சரியான ஒரு ஃபீலிங்கண்ணா, செம்மையாக இருக்கும். எஸ் கைஸ், ஸோ நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எஸ், பக்கத்தில் வந்துட்டோம். என்ன எவ்வளோ தூரம்னு தெரில, பட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு தான். சேலம் டு திருச்சி ரைடு ஒரு எண்டுக்கு எப்படியோ வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் எந்த ஊருக்கு போகிறோன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ரூட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் வித் மை கமெண்ட்ரி. இந்த கமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மழை நின்றுதுன்னு வேப்பர் ஆஃப் பண்ணால் திருப்பி மழை ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ பெருமாளே, இது என்ன இது எனக்கு வந்த சோதனை. இது பகலா நைட்டா இல்லை ஈவினிங்கா? ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 6:30 மணினா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது மதியானம் 2 மணி சொன்னால் நம்புவீங்களா? அதான் உண்மை. மதியானம் இப்போ 2 மணி தான் ஆகுது. எப்படி இருக்குது கிளைமேட்டு? ஷே, 2 வண்டிக்கு நடுவில் முன்னாடி ஒரு பஸ்ஸு போச்சு, அவ்வளோதான். சோழி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் 2 சைடும் பஸ்ஸு. எந்த சைடு திரும்பணுன்னு வேற தெரில. அந்த சைடு வேறு அந்த காரரு, இந்த சைடு லாரி, முன்னாடி ஒரு பஸ்ஸு. எவ்வா, யாருன்னா கொஞ்சம் முன்னாடி ஸ்பீடாக போங்களேன். அது எப்படி எனக்கு எஸ்கார்ட் கொடுக்குற மாதிரி வரீங்க. கான்வேல் எஸ்கார்ட்டு. முன்னாடி ஒரு பெரிய பஸ்ஸு, பக்கத்தில் ஒரு ட்ரக்கு. ஒட்டினா நான் ஏறிடுவேன் ஜஸ்ட்டு. அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. ஏறலான்னு பார்த்தா எவனும் அடிக்கிறான். ஐயோ, அந்த வண்டிக்காரர் தான். பட்டக்காரரே, போப்பா, அவர் பண்ண வேலை தான். கொஞ்சம் முன்னாடி வெயிட் பண்ணி திரும்பக்கூடாதா? நம்ம இடிக்கிறோம், பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கிறாரு. ஐயோ, என்ன கைஸ் பண்ணுறது இவனெல்லாம் வச்சின்னு. கொஞ்சம் சீக்கிரம் பஸ் ஸ்டாண்டை திரும்பியா விடுங்கப்பா.
நான் என்ன பண்ணுறது இவங்ககிட்ட? ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது இந்த ரோடெலாம். எப்படி போனாலும் இப்படிலேருந்து வருவானா அப்படிலேருந்து வருவானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. ஒரு லெஃப்ட்டு ஏன் இந்த மாதிரி ஹேங் ஆகுதுன்னு சுத்தமாக புரியல. லேகு எதுக்கு இந்த லேகு? ஐயோ பார்க்கிங்குள்ளே வரேன் இராயப்பா. இல்லை இப்படி தான் போகணும். எங்கே இருக்கு ஆக்சுவலி? பார்த்துட்டேன். எஸ், அந்த சைடு தான் போகணும். பட் என் சைடு போகக்கூடாது ஆக்சுவலி, அப்படியே ஸ்ட்ரீட்டாக போயிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே வந்துட்டேன் பார்க்காம. இப்போ இது வேறு திரும்பணும், போய் திரும்புறதுக்கு வழி இருக்குமா தெரிலையே. ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லாம் ஒரே காலியாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் அந்த கூட்ட நெரிசல், கடை, அதான் ஃபேமஸ்ஸே பஸ் ஸ்டாண்டாலே நம்ம ஞாபகம் வருது. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டில் யாருமே இல்லை, காக்கா கூட இல்லை. திரும்பி போய் ஒரு யூட்டன் அடிச்சிட்டு வரணும். யூட்டன் மட்டும் போட்டு வந்துடலாம். பஸ் ஸ்டாண்ட் வெளில எதுக்கு நான் வந்தேன்னா, யூட்டன் போட்டு வரணும் திருப்பி. ஐயோ பாட்டுங்கடா. ஜஸ்ட்டு இருங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏதாவது ஜூம் பண்ணோம். இருங்க. ஓ மை காட், சரியா 1 ஃபிங்கர் 2 டிஸ்டன்ஸ் இருக்கும். அவன் நிறைய பேர் டிராஃபிக்கில் நிற்கிறானுங்க. நம்ம டக்குன்னு திரும்பி போயிடலாம். டெய்டா வந்துடாத. ஏன்னா அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பையன்தான், சாரி வண்டி தான் நம்மளை வந்து இச்சிட்டாரு. அதுவும் அந்த ஆம்புலன்ஸ் இருந்துச்சதை என்னால் மறக்கவே முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக அத்தனை வந்து சொருவுனா. வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு, அதுவும் ஆம்புலன்ஸ் வரை ஒரு மைண்ட் ப்ளோயிங், மோஸ்ட் ஷாக்கிங்காக இருக்குது. இந்த திரும்பலாவது ஒழுங்காக திருப்பிடணும். ஆக்சுவலி நம்ம கரெக்டாக அதிலே எடுத்துருக்கணும். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணி திருப்பி இதில் வந்துட்டேன். நம்ம வந்தது அந்த சைடு. எஸ், டே ஜஸ்ட்டு ஏற்றுட்டான். இவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது என் வண்டி ஓட்டுறது. அது வேறு ஹேங் வேறு ஆகுது. ஏன் என்ன பிரச்சனை, யார் என்ன பண்ணாங்கன்னு தெரில இந்த வண்டிக்கு. ராமஜெயம், உங்களுக்கு நான் யார் என்ன பண்ணா சொல்லுங்கள் அதை. எஸ், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் டக்குன்னு போய் பேசஞ்சர்ஸை விட்டுட்டு இப்படி வரத்துக்கு எப்படிலாம் சுற்றின்னு போய் வந்தேன் தெரியுமா நான். ஏற்றிட்டு போய் இவங்கள இறக்கிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொன்ன லைக்கை மட்டும் தட்டி விட்டுடுங்க. எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் முறை until then bye from Basit Squad, Chennai.